வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டு வருவது குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவெடுக்கும். தமிழக பிஜேபி வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் உறுதி. சீர்திருத்தம், தொழில்களை ஊக்குவித்தல் ஆகியவற்றுடன் இணைந்த வளர்ச்சிதான் அவசியம். மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நள்ளிரவு முதல் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல். அடுத்த ஆண்டு அதிக அளவிலான செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்படும். இஸ்ரோ தலைவர் சிவன் சென்னையில் பேட்டி. கஜ புயல் பாதிப்புக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். நாடாளுமன்ற நிதிக்குழுவிடம் தமிழக குழு வலியுறுத்தல். வாடிக்கையாளர்களின் ரகசிய தகவல்களை கசியவிட்ட விவகாரம். பேஸ்புக் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு. விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டு வருவது குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவெடுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். என் வாக்குச்சாவடி வலுவான வாக்குச்சாவடி என்ற பெயரில் பிஜேபி வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார். வேலூர் மாவட்ட தொண்டர்களுடன் உரையாற்றிய பிரதமர், நாட்டின் ராணுவ சேவையில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கெடுத்திருப்பது பாராட்டுக்குரியது என்றார். மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி வரும் முத்ரா திட்டம், ஓய்வூதிய திட்டம் போன்றவற்றை மக்களிடம் எடுத்துச் சொல்லி ஆதரவு திரட்ட வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது கேட்டுக் கொண்டார். பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற தொண்டர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த பிரதமர், இது பற்றி ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவெடுக்கும் என்றார். இதுபோன்று விழுப்புரம் மாவட்ட பிஜேபி பொறுப்பாளர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர், மத்திய அரசின் திட்டங்கள் பயனாளியை சென்றடைந்துள்ளதா என்பதை தொண்டர்கள் உறுதி செய்து அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுதான் தேர்தல் வெற்றியின் விதிகள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேபோல் சென்னையிலும் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுடன் பிரதமர் உரையாடினார். இதில் பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மூத்த தலைவர் இல கணேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த சந்திப்பிலும் தொண்டர்கள் மத்திய அரசின் சாதனையை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டிலும் கட்சி தொண்டர்களுடன் பிரதமர் உரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், பிரதமர் நரேந்திர மோடி பிஜேபி தேர்தல் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுடன் கலந்துரையாடியது மிகப்பெரிய வெற்றி என்றார். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பிஜேபி ஆயத்தமாகிவிட்டதாகவும் அவர் கூறினார். ரஃபேல் ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பிஜேபி தயார் என்று கூறிய அவர், இப்பிரச்சினையில் காங்கிரசின் பொய் பிரச்சாரத்திற்கு எதிராக பிஜேபி போராட்டம் நடத்தி வருவதாகவும் கூறினார். ஸ்டெர்லைட் ஆலையால் மாசு ஏற்படுவது உண்மை என்பதற்கான ஆதாரங்களை தந்தால் மட்டுமே அந்த ஆலையை மூட முடியும் என்றும் தமிழிசை குறிப்பிட்டார். தொண்டர்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு, சென்னையில் இருந்து கொண்டே டெல்லியில் இருக்கின்ற பிரதமரோடு கலந்து உரையாட முடிகிறது என்றால் உண்மையிலேயே இது மிகப்பெரிய வாய்ப்பு. தொண்டர்கள் இதனால் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பணி ஆரம்பமாகிவிட்டது. இன்னும் அதிக உற்சாகத்தோடு எங்களது தொண்டர்கள் பணியாற்றுவார்கள். சீர்திருத்தம், தொழில்களை ஊக்குவித்தல் ஆகியவற்றுடன் இணைந்த வளர்ச்சிதான் அவசியம் என்றும் அதை அடிப்படையாக கொண்டு நித்தி ஆயோக்கின் தொலைநோக்கு செயல்திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். நித்தி ஆயோக்கின் புத்தாக்க இந்தியாவுக்கான புதிய செயல்திட்டமான நியூ இந்தியா அட் 75 ஆவணத்தை அருண் ஜேட்லி புதுதில்லியில் நேற்று வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், வெற்று முழக்கங்கள் மட்டும் செயல்பாட்டிற்கு உதவாது என்றும் அவற்றின் நோக்கங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் ஜேட்லி கூறினார். முந்தைய வாய்ப்புகளை இழந்த இந்தியா தற்போதைய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எனவே இனிவரும் ஆண்டுகளில் இந்தியாவை எப்படி நிர்மாணிக்க வேண்டும் என்பதற்கு இப்போது திட்டமிடல் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் நித்தி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நாட்டில் மின்சார உற்பத்திக்கு தேவையான நிலக்கரிக்கு பற்றாக்குறை ஏதும் இல்லை என மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.
மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து வாயிலாக பதிலளித்துள்ள அவர், நடப்பு ஆண்டில் 8 மாதங்களில் நாட்டின் பல்வேறு சுரங்கங்களிலும் நிலக்கரி உற்பத்தி 9.8% அதிகரித்து 433 மில்லியன் டன்னாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நிலக்கரி உற்பத்தி 8.8% அதிகரித்து 358 மில்லியன் டன்னாக இருந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அனுமதிகளை விரைவுபடுத்தி உள்நாட்டு நிலக்கரி உற்பத்தியை அதிகரிப்பதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நேற்று நள்ளிரவு முதல் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துள்ளது. அம்மாநிலத்தில் நடைபெற்று வந்த மக்கள் ஜனநாயக கட்சி கூட்டணி அரசிலிருந்து பிஜேபி விலகியதை அடுத்து பெரும்பான்மை பலத்தை இழந்ததால் சட்டப்பேரவை முடக்கி வைக்கப்பட்டு ஆளுநர் ஆட்சி அமலில் இருந்தது. பின்னர் சட்டப்பேரவை கலைக்கப்பட்ட நிலையில் ஆளுநர் ஆட்சி நேற்றுடன் முடிவுக்கு வந்ததை அடுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சி பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவை அளித்த பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது மிக முக்கிய பிரமுகர்களின் பயன்பாட்டிற்காக ஹெலிகாப்டர் வாங்குவது தொடர்பான அகஸ்தா வெஸ்ட்லேண்ட் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இடைத்தரகர் கிறிஸ்டியன் மைக்கேலை இம்மாதம் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க தில்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிறிஸ்டியன் மைக்கேலின் சிபிஐ காவல் முடிவடைந்ததை அடுத்து நேற்று அவர் சிறப்பு நீதிபதி அருண்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து கடந்த 4ஆம் தேதி இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்ட மைக்கேல் தில்லி வந்ததும் கைது செய்யப்பட்டு சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. தமிழகத்தில் உள்ள இந்து அமைப்புகளின் முக்கிய தலைவர்களை கொல்ல சதித்திட்டம் தீட்டியதாக கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் வீடுகளில் தேசிய புலனாய்வுத்துறையான என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி செல்போன் உள்ளிட்ட முக்கிய பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். கடந்த செப்டம்பர் மாதம் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் மற்றும் சிலரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக 7 பேர் கோவையில் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த சதியில் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்ததால் வழக்கு என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டது. இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்களின் சென்னை, கோவை மற்றும் திண்டிவனத்தில் உள்ள வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர். அப்போது கணக்கில் வராத ரொக்கப்பணம், செல்போன்கள், சிம் கார்டுகள், மத உரையாடல் பதிவு அடங்கிய டிவிடிக்கள் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அடுத்த ஆண்டு அதிக அளவிலான செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகமான இஸ்ரோ தலைவர் கே சிவன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து பெங்களூரு செல்லும் வழியில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேற்று விண்ணில் செலுத்தப்பட்ட ஜிசாட் 7A செயற்கைக்கோள் மீள்வட்ட பாதையில் செலுத்தப்பட்டது ஒரு மகத்தான வெற்றி என்றார். இந்த செயற்கைக்கோள் வாயிலாக அதிக பலன் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த செயற்கைக்கோளில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் செயற்கைக்கோளின் வாழ்நாள் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நீள்வட்ட பாதையில் செலுத்தியது இது ஒரு மகத்தான வெற்றியாகும். அது மட்டுமில்லாமல் இந்த சோதனை கழிந்த 35 நாட்களில் நடத்திய 3வது லான்ச் ஆகும். மங்கள்யான் விண்கலம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் இஸ்ரோ தலைவர் சிவன் கூறினார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். சென்னை ஐசிஎஃப்பில் தயாரிக்கப்பட்ட ரயில் 18 எனப்படும் இந்தியாவின் அதிவேக ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி வரும் 29ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். சதாப்தி ரயிலை விட வேகமாக செல்லக்கூடிய இந்த ரயில் புதுதில்லி வாரணாசி இடையே இயக்கப்பட உள்ளது. மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த ரயிலில் வைஃபை, ஜிபிஎஸ், உயிரி கழிவறை, எல்இடி மின் விளக்குகள், செல்போன் சார்ஜர் மற்றும் தட்பவெப்பநிலையை கட்டுப்படுத்தும் அமைப்பு உள்ளிட்ட நவீன வசதிகள் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கஜா புயல் பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பணிகளுக்காக உடனடியாக மத்திய அரசு நிதியுதவி அளிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற நிதிக்குழு கூட்டத்தில் தமிழக குழு வலியுறுத்தியுள்ளது. தில்லியில் வீரப்ப மொய்லி தலைமையில் நடைபெற்ற நிதிக்குழு கூட்டத்தில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன்,
வருவாய்த்துறை ஆணையர் சத்யகோபால், நாகை, தஞ்சை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு புயல் பாதிப்புகள் பற்றி எடுத்துரைத்தனர். உடனடியாக நிதி ஒதுக்குவது அவசியம் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த பிரச்சனையை வரும் 27ஆம் தேதி நிதிக்குழு மீண்டும் விவாதிக்க உள்ளது. மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக தமிழகம், புதுவை உள்ளிட்ட 4 மாநில அரசுகளின் ஆலோசனைக் கூட்டம் 10 நாட்களுக்குள் நடத்தப்படும் என மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி உறுதியளித்திருப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் வி. நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாகர்மாலா திட்டத்தின் கீழ் புதுச்சேரி துறைமுகத்தை மேம்படுத்துவது தொடர்பாகவும் நிதின் கட்கரியுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் கூறினார். மாணவர்களிடம் சேவை மனப்பான்மையை ஏற்படுத்துமாறு புதுச்சேரியில் நடைபெற்ற தென்னிந்திய துணைவேந்தர்கள் மாநாட்டில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி வலியுறுத்தியுள்ளார். துணைவேந்தர்களால் சமூக மாற்றத்தை கொண்டுவர முடியும் என்று குறிப்பிட்ட கிரண்பேடி, மாணவர்களின் தேவைகளை அறிந்து அதற்கு ஏற்ப அவர்களுக்கு வழிகாட்டுமாறு கேட்டுக் கொண்டார். வேலைக்கு செல்ல உதவும் கல்வியை விட சமூக மனப்பான்மை, சக மனிதர்களிடம் அன்பு காட்டுபவர்களாக கல்வி மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்றும் கிரண்பேடி தெரிவித்தார். மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் பலன் கடைக்கோடி மக்களையும் சென்றடையும் வகையில் பிஜேபி தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என அக்கட்சியின் தேசிய செயலாளர் H. ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை பீளமேட்டில் நடைபெற்ற மத்திய அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழக இந்து சமய அறநிலையத்துறை தனது கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களை முறையாக நிர்வகிக்க தவறிவிட்டதாகவும் குறிப்பிட்டார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக தேர்வு வினாத்தாள் கசிந்த வழக்கில் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 2 சிபிசிஐடி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் ஒரு மாணவரின் உறவினர் மூலம் மற்றொரு மாணவர் வினாத்தாளை முன்கூட்டியே பெற்ற புகாரின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலர் தேடப்பட்டு வருவதாக சிபிசிஐடி தெரிவித்துள்ளது. சென்னை தரமணியில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு கல்விக் கழகமான நிப்ட் மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 28ஆம் தேதி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்குமாறு அதன் இயக்குநர் அனிதா மனோகர் கேட்டுக் கொண்டுள்ளார். BTES, BF Tech, MTES, MF Tech, MFM ஆகிய இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். வாடிக்கையாளர்களின் ரகசிய தகவல்களை கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நிறுவனம் பயன்படுத்த அனுமதித்த பேஸ்புக் நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களின் ரகசிய விவரங்களை 3ஆம் நபர் திரட்டுவதற்கு அனுமதித்தது வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட உரிமைகளை மீறிய செயல் என்று கூறி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாண அட்டர்னி ஜெனரல் கார்ல் ரைசின் தெரிவித்துள்ளார். கேம்பிரிட்ஜ் போன்ற நிறுவனங்களுக்கு வாடிக்கையாளர்களின் ரகசிய தகவல்களை கொடுத்தது அவற்றை அந்த நிறுவனங்கள் தவறாக பயன்படுத்துவதற்கு வழிவகை ஏற்பட்டிருப்பதாக கூறி நேற்று இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிரியாவில் உள்ள அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்நாள் மற்றும் முன்னாள் வெளியுறவுத்துறை, பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் அளித்த விளக்கத்திற்கு பிறகு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எனினும் அதிபர் டிரம்பின் இந்த முடிவு அமெரிக்காவின் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட திடீர் மாற்றமாக கருதப்படுவதுடன் IS தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக அமைந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் சிரியாவில் அமெரிக்க ஆதரவுடன் IS தீவிரவாதிகளை எதிர்த்து போராடி வந்த அமைப்புகளுக்கும் பின்னடைவை ஏற்படுத்தும் என அமெரிக்க ராணுவ உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளின் அமெரிக்காவின் சர்வாதிகார அதிகார போக்குக்கு முடிவுக்கு வந்திருப்பதாக ஈரான் அதிபர் ஹசன் ரஹானே தெரிவித்துள்ளார். துருக்கி உள்ளிட்ட பெரும்பாலான அண்டை நாடுகள் இந்த கருத்தை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகள் மீது அமெரிக்கா இனி எந்த உத்தரவையும் காட்டமாக திணிக்க முடியாது என்றும் துருக்கி பயணத்திற்கு முன்னர் அளித்த பேட்டியில் அதிபர் ரஹானே குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்தில் பிரதமர் தெரசா மேக்கு எதிராக ஸ்காட்லாந்து தேசிய கட்சி மற்றும் சில எதிர்க்கட்சிகள் இணைந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளன.
ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டிஷ் வெளியேறுவதற்கு இன்னும் 100 நாட்களே கால அவகாசம் உள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் நெருக்கடி ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளன. ஏற்கனவே இந்த பிரச்சனையில் ஆளும் கட்சியில் கொடுக்கப்பட்ட நிர்பந்தத்திலிருந்து தெரசா மே விடுபட்டுள்ள நிலையில் அடுத்த நெருக்கடியில் சிக்கியிருக்கிறார். ஆனால் இந்த தீர்மானம் உடனடியாக விவாதத்திற்கு வர வாய்ப்பில்லை. தற்போது கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு பண்டிகை காலம் என்பதால் விடுமுறை முடிந்த பிறகே விவாதம் நடைபெற வாய்ப்புள்ளது என்று இங்கிலாந்து அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.